வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கார சட்னி செய்யலாம். தேவையான பொருள் ஒரு 8 தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன். ஒரு 7 பல்லு பூண்டு உரிச்சு வச்சுக்கோங்க. மிளகா ஒரு 10 மிளகா எடுத்து வச்சிருக்கிறேன். நல்லெண்ணெய், கடுகு, மஞ்சள் தூள், கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு. கார சட்னிக்கு நம்ம இப்போ தக்காளி, மிளகா, பூண்டு நம்ம அரைச்சிக்கணும். பூண்டு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா நல்லா அரைச்சதுக்கப்புறம் தக்காளி போடணும். மிளகா சீக்கிரமாக அரையாது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 சுத்து மிளகா அரைச்சிட்டதுக்கப்புறம் தக்காளி போடலாம். இப்போ நம்ம காஞ்ச மிளகா, தக்காளி, பூண்டு போட்டு நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சிக்கணும் கார சட்னிக்கு. இப்போ நம்ம சட்னி தாளிக்கலாம். எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் விட்டுங்க, கார சட்னிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு, இப்போ கருவேப்பிலை, உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வாங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். பருப்பு நல்லா வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுது போட்டுக்கலாம். நம்ம எண்ணெயில் பச்சையாக அரைச்சி ஊற்றுறதுனால எண்ணெய்லாம் வெடிக்கும், அதனால் பார்த்து செய்யுங்க. கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுடுங்க. இது பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அதனால் மிக்சிலே கொஞ்சம் தண்ணி விட்டு லேசாக அலசி விட்டுக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இந்த கார சட்னி தோசை இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கொஞ்சம் காரமாக இருக்கும், ஆனால் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அந்த கார சட்னி நல்லா கொதித்து நம்ம ஊற்றி இருக்கிற எண்ணெய் நல்லா மேலே மிதந்து வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கார சட்னி ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.